Hello guys, வணக்கம் and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses and nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் CRE ப்ரொபேஷனலி செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடா சர்க்குலர் 4th May அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலர் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும், ஏன்னா செட் ஆஃப் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்க்கான ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு டெமோ வீடியோவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல பாருங்க. அப்படின்னா நாங்க போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல 4th May அன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல அதை பார்த்துருவோம். 3 விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ப்ரொவிஷனலா செலக்ட் ஆயிருக்காங்களோ சிஆர்இல அவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. 5/5/2025 இருந்து 15/5/2025 நீங்க, அதாவது 5 PM இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து முடிச்ச அப்புறமா ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் பண்ணுவாங்க. நீங்க கொடுத்துருக்க அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்ல நீங்க மெரிட்ல உள்ள போறீங்களா இல்லையா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு சீட் அலோகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு சீட் அலோகேஷனை அவங்க வந்து செய்வாங்க. ஹாஸ்பிட்டல் சைட்ல ஏஎம் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலோகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பிசிக்கலா இன் பர்சனா அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். ஆன் த ஹோல் 3 விஷயங்கள் இருக்கு. முதல்ல சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறமா சீட் அலோகேஷன் ஏஎம் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. தேர்டா, ஒன்ஸ் நீங்க அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணி நீங்க பிசிக்கலா போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ். உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது நீங்க கொடுக்குற அந்த செட் ஆஃப் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்ல ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 8 ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த 8 ஹாஸ்பிட்டலுக்குமே நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே ஆகணும். எந்த ஹாஸ்பிட்டலையும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ஸோ அப்பதான், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஹாஸ்பிட்டல் 8 ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, அதுல நீங்க 5 ஹாஸ்பிட்டல் தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 3 ஹாஸ்பிட்டல்ல நீங்க எலிஜிபிளே கிடையாது, சரியா? அதனால ஒரு 8 ஹாஸ்பிட்டல் கிடைக்குதுன்னா 8 ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. 3 ஹாஸ்பிட்டல் கிடைக்குதுன்னா 3 ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. இல்ல 10 ஹாஸ்பிட்டல் கிடைக்குதுன்னா 10 ஹாஸ்பிட்டலுக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. பட் எந்த ஹாஸ்பிட்டலையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டெமோ வீடியோ பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம எய்ம்ஸோட அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த டெமோ வீடியோவை பார்த்துருவோம், சரியா? ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எய்ம்ஸ் வெப்சைட். இந்த எய்ம்ஸ் வெப்சைட் உள்ள இந்த ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல வியூ டீடைல்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து லாகின் டு அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது மாதிரி லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதை போட்டு நீங்க லாகின் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இப்போ அடுத்து பார்ப்போம், சரியா? லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்த அப்புறமா இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுல லெஃப்ட் சைட் கார்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபைல், ஆல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல ப்ரொஃபைலை விட்டுருங்க, ஆல் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைஸ் எ கொரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரைஸ் எ கொரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணியும் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியுது. ஸோ அதுக்கு நீங்க போக வேண்டியது இந்த சீட் அலோகேஷன் சொல்லிட்டு பாப்அப் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ சீட் அலோகேஷன் அந்த கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கீழே பாருங்க ப்ளூ கலர்ல அப்டேட் செட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க போக வேண்டியது அப்டேட் செட்ஸ். அப்டேட் செட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே குவாலிஃபிகேஷன் இவங்க என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு கரெக்டா குவாலிஃபிகேஷன் எது வந்து சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்களா, இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் இன் கவுன்சிலிங் ரிலேட்டட் டு கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்சு ஏஎன்எம் முடிச்சிருக்கீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. 12th முடிச்சு மல்டிபர்பஸ் ஒர்க்கர் முடிச்சிருக்கீங்களா, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. 12th முடிச்சு ஏஎன்எம் முடிச்சிருக்கீங்களா வெகேஷனல் ஸ்கீம்ல, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்ல நீங்க முடிச்சிருக்கீங்க, கூடவே ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ ஆர்என் இன் ஏ ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, அப்போ வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எய்தர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்கல்ல, இல்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு ப்ராப்பரா ஆர்என்ஆர்எம் வாங்கி வச்சிருக்கீங்க ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் அப்படின்னா திருப்பி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் ஆல்ரெடி நான் இங்க பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட் நான் கிளிக் பண்ணிருக்கேன், திருப்பி இந்த இடத்துல பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட் வந்து கேட்டிருக்காங்க, ஆர்ஸ் போட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கும் கேட்டிருக்காங்க, அண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ ஆர்என்ஆர்எம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அந்த வேர்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. திருப்பி திருப்பி பிஎஸ்சி நர்சிங்கும் கேட்டிருக்காங்க, இதை நாங்க கிளிக் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதையும் கிளிக் பண்ணணும். ஸோ என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. கூடவே பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, இல்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா திருப்பி இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே நீங்க கிளிக் பண்ணி ஆகும். சரியா? ஃபைன். ஸோ இது ரெண்டும் கிளிக் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் நீங்க முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிக்கல, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா, முடிச்சு உங்ககிட்ட ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடாது, நான் திருப்பி சொல்றேன், நீங்க பிஎஸ்சி நர்சிங் மட்டும் முடிச்சு ஆர்என்ஆர்எம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஆர்என்ஆர்எம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிக்கல, வெறும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் முடிச்சிருக்கீங்க, ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சரியா? அடுத்து டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்க, ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் இருக்கு, 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ, உங்க குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளா இருக்கோ அது எல்லாமே கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. நீ திருப்பி பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆர் யூனிவர்சிட்டி வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு உங்ககிட்ட 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அண்ட் ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் இருக்கு, ஆனா உங்ககிட்ட 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் இருக்கு, 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனா 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல். முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்க, 100 பெட்டர் ஹாஸ்பிட்டல், இப்போ என்ன கேட்கறாங்க, 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவு ஹாஸ்பிட்டல்ல, அதாவது பெட் ஸ்ட்ரென்த்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, 200 300 400 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மோர் தென் 200 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலும் கிளிக் பண்ணணும் அண்ட் 200 பெட்டட் ஹாஸ்பிட்டலையும் கிளிக் பண்ணணும். சரியா? திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், கவனமா கேளுங்க. மோர் தென் 200 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலையும் கிளிக் பண்ணுங்க அண்ட் மினிமம் 200 பெட்டட் ஹாஸ்பிட்டலையும் கிளிக் பண்ணுங்க. புரியுதா? ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட், திருப்பி அதே கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களோ, நீங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டா கேட்டுட்டே வாங்க, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க, இது எதுவுமே நம்மளுக்கு ரிலேட்டட் கிடையாது. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஎஸ்சி நர்சிங் வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அகைன் மினிமம் 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க, திருப்பி கிளிக் பண்ணுங்க. அண்ட் பிஎஸ்சி இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த 2 பாயிண்ட் திருப்பி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 200 பெட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டல் இங்க கேட்டிருக்காங்கல்ல, இதையும் கிளிக் பண்ணுங்க. மினிமம் 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்கல்ல, இதையும் வந்து கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து என்ன கொடுத்து சேவ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. சேவ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. இதுல நீங்க ஒரு கேட்கலாம், சார் சேவ் கொடுத்து நாங்க ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இதை அப்டேட் பண்ண முடியுமா, இது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, திருப்பி இதை நான் முடியுமா அப்படின்னா பண்ணலாம். இங்க அப்டேட் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இஃப் நீடட், அதை திருப்பி நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இதை பாருங்க, நான் கிளிக் பண்றேன், திருப்பி அந்த பழைய பேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்க பண்ணது என்ன அப்படின்னா உங்க குவாலிஃபிகேஷனை செட் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் குவாலிஃபிகேஷனை செட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க குவாலிஃபிகேஷன் வந்து செட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்து வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு 300 பெட்டர் ஹாஸ்பிட்டல்ல சாரி 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 200 பெட்டர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஃபைன். ஸோ இப்போ நான் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி காமிச்சதால எனக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து இஎஸ்ஐ கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இம்பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து நான் சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் எய்தர் இஎஸ்ஐக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இம்பாலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஎஸ்ஐக்கே ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. இந்த ஆட் சாய்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து வந்துருச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்? இஎஸ்ஐக்கு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதாவது இம்போல் ஹாஸ்பிட்டல், அதுக்கு வந்து நான் திருப்பி ஒரு செலக்ட் பண்ணேன். ஸோ ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் ப்ரெஃபரன்ஸ்ல இம்போல் ஹாஸ்பிட்டல் செகண்ட்ல வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எது கொடுத்துருக்கேன்? இஎஸ்ஐ கொடுத்துருக்கேன். செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் எது கொடுத்துருக்கேன்? இம்போல் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நான் செட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். நான் இப்போ வந்து இந்த இடத்துல இதை கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த ஒரு லாகின் ஐடி வந்து ஒரு கேண்டிடேட்டோடது, அதனால இப்போ நான் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த இடத்துல லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், LOCK லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? ஃபைன். ஸோ நான் திருப்பி சொல்றேன், சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்லயே நான் வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் வேணும், இந்த ஹாஸ்பிட்டல் செகண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 ஹாஸ்பிட்டல் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுல எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட், இந்த ஹாஸ்பிட்டல் செகண்ட், இந்த ஹாஸ்பிட்டல் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை சார் நான் எல்லாம் வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன், திருப்பி நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க மாத்தலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தாலும் உங்களால மாத்த முடியும், லாக் கொடுக்குற வரைக்கும் உங்களால மாத்த முடியும். ஒருவேளை லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால மாத்த முடியாது. ஈவன் நான் இந்த பேஜ்லயே நான் வந்து திருப்பி பண்ணி காட்டுற பாருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இது பழைய மாதிரி இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து நீங்க சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் ப்ரொசீட் கொடுத்து லாஸ்டா லாக் பண்ற வரைக்கும் நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15ஆம் தேதி 5 மணிக்குள்ள நீங்க லாக் பண்ணி ஆகணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கிளியரா மனசுல வச்சு சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க, செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கொடுங்க. சரியா? ஃபைன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நாங்கள் கிளியர் பண்றோம். ஓகேங்களா? செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கரெக்டா வந்து கிளிக் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸை கரெக்டா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, சேவ் ப்ரொசீட் லாஸ்டா லாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் கைஸ்.